Hi friends, welcome to Tamil Paramariyangal channel. இன்னைக்கு எங்கள் சேனலோட ஃபஸ்ட் வீடியோ லாக் பார்க்க போகிறீங்க. இது வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து இப்போ தான் ஈஸியாக போனோம். இது வந்து ஈஸியர் சைடு வந்து ஆக்சுவலாக நிறையா இந்த மாதிரி நர்சரி கார்டன்ஸ் நிறையா இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஒரு நர்சரி கார்டன் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது பிளான்ஸ் எல்லாம். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ நிறைய பிளான்ஸ் வந்திருக்கு போல இருக்குது. இதனால் நாங்களும் நிறையா வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இது ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். நீங்களே பாருங்கள், நிறையா இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ், அதெல்லாம் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஜெவந்தி பூலாம் ரெட் கலர்லாம் நான் பார்த்ததில்ல. அதில் ரெட் கலர்லாம் இருந்தது. எல்லோ ஒயிட் தான் பார்த்துருக்கேன், ரெட்டெல்லாம் இருந்தது. ஸோ ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்கெட்ஸ் தொங்க விட்டுருந்தாங்க. நம்ம பால்கனிலலாம் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி பேஸ்கெட்ஸு. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பைடாக கூட இருக்காது. ஏன்னா நம்ம பால்கனிலே அந்த மாதிரி ஹேங் மாதிரி மாட்டி விட்டோம்னா அதிலே வந்து தண்ணி ஊற்றி தான் போதும். இது வந்து ஜெனியாங்கிற ஒரு பிளான்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்க. ஒரு இன்டோர் பிளான்ட் தான் அது. ரொம்ப வெயில் கூட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஜெவந்தி, நான் சொன்ன மாதிரி ஜெவந்தி இருந்தது, கேக்டஸ், அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வளர்க்குற மாதிரி அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அந்த கேக்டஸ் மாதிரி நிறையா இன்டோர் பிளான்ட்ஸ் நிறையா இருந்தது. அழகாக இருந்தது. பாதி பேர் தெரியல எங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் பேர் மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கூட ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஏர்லி மார்னிங் போகிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக அழகாக ஏதோ கப்பில் வச்ச மாதிரி அழகாக இருந்தது. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம். அவுட்டோர் பிளான்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா மருதாணி, கீரை, இந்த ரோஸில் ஒயிட்டு, பிங்க்கு, ஆரஞ்ச், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து மருதாணி செடி, ரெட் சில்லி, சிகப்பு மிளகா, பச்சை மிளகா செடி, அப்புறம் வந்து கீரை, அதெல்லாம் நிறைய. இது வந்து மிளகா செடி, பச்சை மிளகா செடி அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக அழகாக விதை விட்டுருந்தது. நல்லா இருந்துச்சு நிறையா. இதெல்லாம் வந்து அழகாக நிறையா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ், ஆஃபீஸ்லாம் அந்த மாதிரி ஓரமாக பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த செடி வந்து நம்ம ஸ்கூல்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பேப்பர் செடின்னு பேப்பர் மரத்தில் தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தொட்டியில் வச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். நல்லா இருக்கும். அது வந்து ஒயிட் கலரில் வந்து நான் ரொம்ப பார்த்ததில்ல. பிங்க் தான் பார்த்துருக்கேன். பிங்க் அண்ட் ரெட் மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஒயிட் கலரில் இருந்துச்சு இங்கே. அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரேட்டும் வந்து ஒரு பெரிய பேக்னால் ஒரு 50 ருபீஸ், சின்ன பேக்னால் ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது சொன்னாங்க. ரொம்ப இன்டோர் பிளான்ட்ஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஜெனியாலாம் வந்து ஒரு 170 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பிளான்ட் வந்து அத்தோரியம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அதில், இந்த வீடியோவில் பாருங்கள். அதுவும் ஒரு இன்டோர் பிளான்ட் தான். அது வந்து ரேட் வந்து 450 சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் அது எப்படி க்ரோ ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் இப்போ வாங்கி ட்ரை பண்ணல. அது எனக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு வந்துட்டோம். இதெல்லாம் என்னன்னே தெரியல எனக்கு ஆக்சுவலாக பேர். ஆனால் அழகாக பூவெலாம் அழகாக இருந்துச்சு. இது வந்து நிறையா அந்த மாதிரி ஏதோ புதுசாக அப்போ தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. குட்டி குட்டியாக இருந்தது. ஏதோ சீட் போட்டிருக்காங்க போல இருக்குது. இப்போ தான் முளைச்சிருக்கு போல இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி போகும்போது கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் அண்ட் பிங்க்.
ஒரே ஒரே செடியில் ஒயிட் அண்ட் பிங்க் நான் இப்போ தான் இங்கே தான் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததே இல்லை. ஒன்று பிங்க்காக இருக்கும், இல்லை ரெட்டாக இருக்கும். இது ரெண்டுமே கலந்துருந்தது, எப்படின்னே தெரில எனக்கு. இதுதான் வந்து அந்த அத்தோரியம் நான் சொன்னேன் இல்லையா, அழகாக இருந்தது. ஹார்ட்டின் ஷேப்பில் பார்க்க வெத்தலை மாதிரியும் இருந்தது. அது பக்கத்தில் வந்து சும்மா ஒரு நாப் மாதிரி இருந்தது. அழகாக சீட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. கீரை விதை, அதுவும் மிளகாக்கெலாம் வந்து நம்ம காஞ்ச மிளகா விதை தான் வந்து சீடாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி வெண்டைக்காய் விதையும் வந்து நம்ம வெண்டைக்காய் அந்த முத்துன வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதோட சீடு அதுதான் வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. அப்புறம் கீரை, நான் கீரை விதை தான் வாங்கினேன். கீரை விதை, பொன்னாங்கண்ணி கீரையும் முளைக்கீரை விதைலாம் வாங்கினேன் நான். இந்த பிளாக் கலரில் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் கீரை விதை. அப்புறம் மணத்தக்காளி கீரை விதை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கீரை விதை கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. பாருங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் சேனல் வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.